கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இன்றும் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த இரவு அமாவாசை ஜபவேளையிலே உங்களோடு இடைபடுவாராக. நிச்சயமாகவே நம்மோடே இருக்கிற, நமக்குள்ளே இருந்து பேசுகிற நல்ல பரிசுத்த ஆவியானவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் அந்த அக்னிமயமாய் இறங்கி உங்களுடைய எல்லா உபத்திரவங்கள், எல்லா விதமான பாவ சாப கட்டுகள் மாத்திரமல்ல, எல்லா மந்திர சூனியங்கள், எல்லா மாந்திரீக கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். நிச்சயமாய் விடுதலையின் ஆவியாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இறங்கி வருவார் என்பதிலே மாற்றமே இல்லை. இவரே, இந்த கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவரே ராஜாதி ராஜனாய் எழும்பும் பொழுது, அவரே அக்னிமயமாய் இறங்கி வரும் பொழுது, அவரே ராஜரீகம் பண்ணும் பொழுது, இந்த அமாவாசை மாத்திரமல்ல, எந்த பிரச்சனைகளும், ஒருவேளை எண்ணிலடங்கா பிரச்சனைகள் உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும், 1000 சத்துருக்கள் பெரிய சேனையாய் கூடி உங்களுக்கு எதிராய் நின்றிருந்தாலும், கர்த்தாவே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்ன அந்த சங்கீதக்காரனை போல நீங்களும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டுவீர்கள். இவைகளில் இருந்து ஜெயம் எடுப்பீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த அமாவாசையை குறித்தும் அல்லது எந்த பௌர்ணமி அல்லது வெள்ளி செவ்வாய் சனி என்று, சனி ராகு கேது என்று சொல்லப்படுகிற எவற்றை குறித்தும் தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பயந்தீங்க பயப்பட்டீங்கன்னா உங்களை துரத்தி கொண்டே இருப்பான் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஐயா, நீங்கள் நடுங்கினீர்கள், பயப்பட்டீர்கள், நீங்கள் அதை நம்பினீர்கள். ஓ, சத்துரு வெள்ளம் போல வருகிறான், நான் என்ன செய்ய முடியும்? சத்துரு சுனாமி போல் பிசாசின் கூட்டமும் வருகிறது, நான் எப்படி தப்பித்துக் கொள்ளுவேன் என்று கேட்டீர்களே. ஆனால் அதற்கு பதில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஐயா, வெள்ளம் போல் சுனாமி போல் வருகிறான், நானும் என் குடும்பமும் அழிந்து போவது போல் தெரிகிறதே, அழிந்து போவோமோ என்று கேட்டீர்கள். அழிந்து போவாய் என்ற செய்திதான் உடனடியாக வரும். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் சொல்ல வேண்டும், வெள்ளம் போல சுனாமி போல வெள்ளமாய் எங்களை சுற்றி சூழ வந்து எங்களை அழிக்க வருகிற சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றுவார், அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ராஜாதி ராஜனாய் உயர்ந்து எழுந்து ராஜரீகம் செய்வதோடு அவரே கொடியேற்றுவார். இந்த எல்லா சத்துரு கூட்டங்களும் எங்களை விட்டு ஓடி போகும் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள், அப்படியே ஜெபியுங்கள். எல்லா 1000 சத்துரு சேனைகள் எல்லாம் உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும் சரி, எப்பொழுது நீங்கள் இப்படி வாயினால் அறிக்கையிட்டு ஜபிக்கிறீர்களோ, எப்பொழுது இப்படி வாயினால் உங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறீர்களோ, அவைகள் எல்லாம் சிதறி ஓடி போகும். இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அமாவாசை வல்லமைகளினால், மந்திர சூனிய வல்லமைகளினால் பாதிக்கப்பட்ட உங்களுடைய எல்லா விதமான உபத்திரவங்களும் ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருந்து இப்பொழுதே ஒரு விடுதலையை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். ஐயா, எனக்கு அதை செய்து விட்டார்கள், இதை செய்து விட்டார்கள், எனக்கு விரோதமார்கள் மந்திரங்கள் செய்து விட்டார்கள், சூனியம் செய்து விட்டார்கள், எனக்கு இப்படியாய் வைத்து விட்டார்கள் என்று சொல்லுவதையோடு நிறுத்திவிடாதிருங்கள். சொல்லுங்கள். அப்படி கேள்விப்படும் போதெல்லாம், அப்படி பயப்படும் போதெல்லாம், அப்படி பயம் வந்து உங்களை சத்துருவாய் நெருக்கும் போதெல்லாம், ஒருவேளை உங்களை சுற்றி வந்த ஜனங்கள் அதை குறித்து உங்களை சொல்லி, உங்களை ஒருவேளை தகவல் சொல்லுவது போல, செய்தி சொல்லுவது போல உங்களை பயமுறுத்தும் போதெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் நீதிகரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், வழி நடத்தப்படுகிறவர்கள், கல்வாரி சிலுவை இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இந்த இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் பிறந்து தேவ பிள்ளைகளாய் எழுந்து நிற்கிற இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய எங்களுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, சூனியமும் இல்லை, எங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, எங்களுக்கு விரோதமான
விரோதமாக சாபம் இல்லை, சதி சூனியம் இல்லை என்று நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்ச்சிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் விசுவாச அறிக்கையை திட நம்பிக்கையோட அறிக்கையிடுகிறீர்களோ, இம்மிடியேட்டா அப்பொழுதே பிசாசு மடங்கி போவான், அப்பொழுதே பிசாசு சிதறி போவான். மைட்டி காட். இதெல்லாம் சொல்லும் பொழுது நீங்க ஏதோ முனு நீ ஓதுகிற குறி சொல்லுகிறவர்களை போல குறி சொல்லக்கூடாது. ஐயா, விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டது போன்ற ஒரு நல்ல யுத்த வீரனாய், விசுவாச வீரனாய், வீராங்கனையாய் நின்று பேசுங்கள். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை, தேவ வசனத்தை கையில் எடுத்து, எங்களுக்கு விரோதமாய் தேவனால் பிறந்த எனக்கு, என்னுடைய ஜென்ம சுவாபங்கள் நீங்கி மறுபடியும் பிறந்த எனக்கு முன்பாக எந்த குட்டிச்சாத்தானும் சத்ருவும் எதிர்க்க முடியாது, எந்த பொல்லாத ஆவிகளும் எங்களுக்கு விரோதமாய் ஜெயம் கொள்ள முடியாது. நாங்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கேயும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள். எங்களை எங்கேயும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் இந்த ஜெய கிறிஸ்துவே. அவரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் முன்னே ஜெயவீரனாய் கடந்து செல்லும் பொழுது அவருடைய கையில் இருந்து எங்களை, என் பிள்ளைகளை பறித்து கொண்டு போக எந்த பொல்லாத ராட்சசனுக்கும் இடமில்லை, எந்த அமலேக்கியனுக்கும் இடமில்லை, எந்த சத்துருவுக்கும் இடமில்லை. இன்று காண்கிற எகிப்தியரை நாங்கள் இனிமேலும் காண்பதில்லை. இயேசுவின் ரத்தம் என்கிற அந்த செங்கடலிலே இவர்கள் எல்லாம் மூழ்கி அழிந்து போவார்கள். இந்த அமாவாசை அவர்களுக்குத்தான் அமாவாசை. மைட்டி காட், ஹல்லேலூயா. சொல்லுங்கள், இந்த அமாவாசை எங்களை துரத்துகிற பிசாசுக்குத்தான் அமாவாசை. இந்த அமாவாசை எங்களை துரத்துகிற, கொல்லவும் அழிக்கவும், என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை கொல்லவும் அழிக்கவும் வருகிற இந்த சத்துருக்களுக்கு தான் இருட்டும் அந்தகாரமும் அமாவாசையுமாய் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளையாகிய எனக்கோ இது எப்பொழுதும் நித்திய வெளிச்சமாய் இருக்கிற எங்கள் கர்த்தரே எங்களுக்கும் சந்திரனாய் சூரியனாய் இரவும் இரவெல்லாம் பகலெல்லாம் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களோட இருக்கிறதினாலே எங்கள் வாழ்க்கையிலே அமாவாசை இல்லை, அந்தகாரம் இல்லை, சூனியம் இல்லை, மந்திரம் இல்லை என்று தைரியமாய் சொல்லுங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். நிச்சயமாய் இது போன்ற எந்த உபத்திரவமும் உங்கள் பக்கமே வராது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சிரியுங்கள், சந்தோஷமாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சியாயிருங்கள். ஐயா, அதை குறித்து பயப்படாதிருங்கள். இந்த அமாவாசையோடு, அமாவாசையின் காலகட்டங்கள், பயமுறுத்துதல்கள், சதிசூனியங்கள் எல்லாம் இன்றோடு முடிந்து போகும். இனி அதன் ஆளுகை நம் மீது கிடையாது, அது எங்களை மேற்கொள்ள முடியாது என்று தைரியமாய் கொக்கரியுங்கள். ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட், நீங்கள் அப்படியாய் தேவ வசனத்தை சொல்லி எங்கள் மீதும், என் பிள்ளைகளின் மீதும், என் குடும்பத்தின் மீதும், என் வியாபாரத்தின் மீதும் இனி இது போன்ற எந்த காரியமும் செயல்படாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. கர்த்தர் உங்களுக்காய் அப்படியே செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மீது போட்டிருக்கிற இந்த மகா பெரிய அக்கினி, ஹல்லேலூயா, அப்படி வார்த்தை என்கிற, அப்படி ஆவி என்கிற அக்கினி இந்த மந்திர சூனியங்களை எல்லாம் உங்களுக்கு பக்கத்திலேயே வரவிடாது. கர்த்தர் சொல்றார், லூக்கா 12:49 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி 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 எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அக்கினி அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகள், பிசாசுக்கும் பிசாசுடைய ராஜ்யங்களுக்கும் மந்திர சூனியங்களுக்கும் குறிகளுக்கும் எல்லா விதமான சாத்தானின் சகல தந்திரங்களுக்கும் விரோதமாய் கர்த்தர் கொடுத்த அக்னிமயமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை எடுத்து பிரயோகியுங்கள், அதை எடுத்து பறைசாற்றுங்கள், அறிக்கையிடுங்கள், ஜெயமெடுங்கள். இந்த உலகத்திலே எந்த சக்தியும் உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியாது. இந்த உலகத்திலே எந்த வல்லமையும் உங்களுக்கு விரோதமாய் இருக்க முடியாது. உங்கள் பாளையங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க கடவது. இந்த பரிசுத்த ஆவி என்கிற ஆவியானவர், இந்த ஆவியாய் இருக்கிற தேவன் உங்கள் இல்லத்திலே, பாளையத்திற்குள்ளே, உங்கள் பிசினஸுக்குள்ள, உங்கள் கூடாரத்திலே, உங்கள் திருச்சபையிலே அவர் உலாவும்படியாய் அவர் வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரே எங்கும் உலாவுகிற அற்புதங்களின் தேவன். அவர் நிச்சயமாய் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உபாகமம் 23:14 படியே அவர் உலாவுகிறவராய் இருக்கிறாரே. அவர் உலாவும் பொழுது அந்த அக்னிமயமான அதிசயமான தேவாவியானவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவி வரும் பொழுது, ஐயா, இரவும் பகலும்
ஒரு காலம் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்கள் என்று சொல்லுகிற தேவ தூதர்கள், தேவாவியாய் இருக்கிற தேவ தூதர்கள் உங்கள் குடும்பத்தை, உங்கள் இல்லத்தை, உங்கள் பாளையத்தை, ஊழியத்தை சுற்றி உலா வரும் பொழுது இந்த உலகத்திலே எந்த சத்துரு உள்ளே, எந்த குட்டி சாத்தான், எந்த விதமான அற்பமாய் எண்ணப்படுகிற இந்த பொல்லாங்கன் உங்கள் ஊழியத்திற்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே உங்களை, உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொள்ள முடியும்? இவரே உங்களுக்குள்ளே உலாவுகிறவர். ஏன் உலாவுகிறார் கேட்டீங்கன்னா, உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலினால் இந்த அக்னிமயமான தூதர்கள், அக்னிமயமான ஆவியானவர் உங்களுக்குள்ளே தேவ பிரசன்னத்தோடு உலாவும் பொழுது இந்த உலகத்தில் வருகிற எந்த ஆபத்தும் உங்கள் பக்கத்திலே வராது. இந்த ஜெபத்தை கேட்க மாத்திரம் செய்யாதிருங்கள், இந்த வார்த்தைகளோடு ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என்று கூப்பிடுங்கள். அற்புதமாய் அழகாய் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஆச்சரியமும் அதிசயமுமான விளைவுகளை கொண்டு வரும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை அவர் செய்ய போவது நிச்சயம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமோ நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒரு காலமும் உங்களுக்கு விரோதமாய் எந்த பொல்லாங்கனுடைய வல்லமைகளும், எந்த சத்ருவின் அக்னியாஸ்திரங்களும், எந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. நிச்சயமாய் முடியாது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்க, உங்க பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி எப்பொழுதும் அது எப்பொழுதும் அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி ஒருபோதும் அவிந்து போகலாகாது. ஐயா, பரிசுத்த ஆவி என்கிற அக்னி, அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை பற்றி தியானிக்கிற அந்த அக்னி, ஓ லார்ட், தேவனுடைய ஆவியாய் அக்னியாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தை என்கிற அக்னி உங்கள் இருதயத்திலே தேவ அபிஷேகம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் இம்மானுவேலர் என்னோடே இருக்கிறார். ஐயா, அவர் என்னோட மாத்திரமல்ல, எனக்குள்ளே இருக்கிறவர், இன்றும் என்றென்றுமாய் எனக்குள்ளே இருக்கிற இந்த நல்ல தேவன் என்னை விட்டு பிரிவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்ற நம்பிக்கை அறிக்கையிடுங்கள். ஐயா, லேவி 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். Mighty God, உங்கள் இருதய பலிபீடமாகிய அல்லது உங்கள் சபையின் பலிபீடமாகிய, உங்கள் ஊழியத்தின் பலிபீடமாகிய உங்கள் குடும்பத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்களே அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, அவருடைய மாளிகையாய் இருக்கிறீர்களே, அந்த பலிபீடத்திலே அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது எந்த புழு பூச்சிகள் உள்ளே வர முடியும்? எந்த எலிக்காய்ச்சல், பன்றிக்காய்ச்சல், கோழிக்காய்ச்சல், கழுதை காய்ச்சல், குரங்கு காய்ச்சல், எதுவும் எந்த விதமான இந்த அக்கினிக்கு முன்பாக எந்த வைரஸும் வர முடியாது. எந்த குட்டி சாத்தானின் ஆதிக்கங்களும் உள்ளே வர முடியாது. அக்கினியை கண்டு சிதறி ஓடக்கூடிய, அக்கினியை கண்டாலே கிட்ட வராத, அக்கினியை கண்டாலே அலறி அடித்து ஓடக்கூடிய எந்த பிசாசின் ஆதிக்கங்களும் உங்களை நோக்கி, உங்கள் பிள்ளைகளை நோக்கி வர முடியாது. அது வருவதே இல்லை. அது வந்தாலும் பலன் செய்ய முடியாது. வந்தாலும் அது சுட்டெரிக்கப்பட்டு போகும். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் உங்கள் இருதய பலிபீடத்திலே எப்பொழுதும் தேவ வார்த்தை தங்கி இருக்கட்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவன் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த விதமான டிரவுட் வந்தாலும், வெப்பம் வந்தாலும், எந்த விதமான அந்நிய அக்கினிகள் வந்தாலும், நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட நல்ல மரங்களைப் போல, அலறி செடிகளைப் போல அவன் ஓங்கி வளருவான். Mighty God, எந்த விதமான சிக்கல், சிரமமும், சூனியங்களும், எந்த அமாவாசையின் அந்தகார வல்லமைகளும் அவர்களை நெருங்கவே முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருக்குமே ஆனால், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி என்கிற அக்கினியானவர், அக்னிமயமானவர் வாசம் செய்வாரே ஆனால், அப்பதான் நீங்க கிறிஸ்தவர்களாயே இருக்க முடியும். ஒரு உண்மையும் நீதியுமான கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளெல்லாம் நிச்சயமாய் தேவை. இவைகளை நீங்கள் கடைபிடித்து வரும் பொழுது, ஓ மைட்டி காட், உங்களுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தை அறிந்து கேட்டு விசுவாசித்து என்னோட இந்த தியான வேளையிலும் ஜெபிக்கிற என் தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதர சகோதரியே, உன்னை விட்டு இப்பொழுதே 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 right now I command in the name of Jesus, எல்லா மந்திர சூனியங்களின் ஆதிக்கங்களும் வெளியேறுகிறது. எல்லா அமாவாசையின் அந்தகார சக்திகளும் வெளியேறுகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. அதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, மைட்டி காட். இந்த வெள்ளி சனி ஞாயிறுகளிலே நடக்கிற அற்புதமான திருவண்ணாமலையில் நடக்கிற 3 நாள் டேனிஷ் மிஷன் என்கிற பள்ளி மைதானத்தில் நடக்கிற 3 நாள் சுவிசேஷ சுகமளிக்கும் விடுதலை கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆயிரக்கணக்கானவர் வரும்படியாய் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதற்காக நீங்கள் அநேகர் உண்மையும் உத்தமமுமாய் ஜெபிக்கிறீர்கள். ஆதலினால் நான் பேறு பெற்றவனாய் இருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகள், என் உடன்பிறவா சகோதரிகள் எல்லாம் எனக்காக ஜெபிக்கிறீர்கள். சகோதரர்கள் ஜெபிக்கிறார்கள். நான் பாக்கியசாலி என்று கர்த்தருக்குள்ளே மகிழுகிறேன். ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய அறுவடையை கட்டளையிடுவார். இந்த நிகழ்ச்சிக்காக உதவி செய்த அருமையான பெங்களூரை சார்ந்த மகாலட்சுமி என்ற அன்பு தேவ பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமாக அந்த அன்பு மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எவற்றை எல்லாம் என் அன்பு தேவ பிள்ளை இழந்தாளோ, ஓ லார்ட், எவைகள் எல்லாம் அவளிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ, எவைகள் எல்லாம் அவளை விட்டு எந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பின்னிட்டு போடியதோ எல்லாம் திரும்பி வரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, Father, in the mighty name of Jesus, அவளுடைய சிறிய தகப்பனை ஆசீர்வதிக்கும்படியாய், குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் அந்த குடும்பத்திலே நிறைவாய் தங்கி இருக்கும்படியாய் லார்ட் அவர்களை உயர்த்தி உன்னதத்திலும் வானத்திலும் பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். mighty name of Jesus. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த சிக்கலும் சிரமமான சூழ்நிலைகளிலும் பல்வேறு போராட்டங்கள் மத்தியிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீர்களே. என் அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் இந்த பிரச்சனைகளிலே, சொல்ல முடியாத வியாதிகள், விடுவிக்க முடியாத கட்டுகள், லார்ட், சுகமாக்க முடியாத வியாதிகளும், கண்டுபிடிக்க முடியாத மருத்துவம் செய்ய முடியாத வியாதிகளும் வருத்தங்களுமாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் அள்ளி சுருட்டி கொண்டு பொல்லாத பிசாசு இப்பொழுதே வெளியேறும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அக்னிமயமான அமாவாசை ஜெப வேளையிலே எல்லா அந்தகார சக்திகளும் நிர்மூலமாகும்படியாய், பிசாசின் ராஜ்யங்கள் அழிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார ஆவிகளும் வெளியேறட்டும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு. Lord, in the mighty name of Jesus, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, thank you master. Lord, in the mighty name of Jesus, என் அன்பு சகோதர சகோதரிகளோடு, ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நின்று கொண்டிருக்கிற இவர்களோடு இவர்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிற பரமசேனையின் திரள் மக்கரதரபு துர்ஷக்கரமதரபு இப்பொழுதே துக்குமக்கர சந்துரு கபரதரபு இப்பொழுதே அந்த பரமசேனையின் திரள் இப்பொழுதே அந்த அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாய் எழும்பும்படியாய் உருவிய பட்டயத்தோடு பரமசேனையின் திரள் இறங்கி என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவர்கள் பிள்ளைகளை, அவர்கள் எங்கே உபத்திரவத்தில் இருக்கிறார்களோ, எங்கே சிக்கல்களிலும் சிரமங்களிலும் வியாதிகளிலும் பிரச்சனைகளிலும் எங்கே அந்நிய ஜனங்களுக்குள் அகப்பட்டிருக்கிறார்களோ, ஓ மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், யார் இவர்களுடைய பிள்ளைகள், இவர்கள் பிள்ளைகளை யார் கடத்தி கொண்டு போனார்களோ, யார் சபித்துக் கொண்டு மந்திர சூனியங்களினால் பிடித்துக்
கொண்டு போனார்களோ, இந்த மகள் இந்த மகன் எங்கே அகப்பட்டு யார் எவன் கையிலே எவள் கையிலே அகப்பட்டு இருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு விடுதலையோடு புறப்படும்படியாய் mighty God அங்கே இருந்து அந்த சதி வலைகளிலே ஒருவேளை காதல் கீதல் என்று எந்த விஷயத்தில் அகப்பட்டிருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் அகப்பட்டிருந்தாலும் சரி, இப்பொழுதே அங்கே இருந்து வெளியேறும்படியாய் mighty name of Jesus. பட்டயம் ஏந்திய தூதர்கள் மகாராத ரபோ துர்கபரதரபோ பட்டயம் ஏந்திய தூதர்கள் இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்காகவும் இவர்களை உபத்திரவப்படுத்துகிற இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார சக்திகளுக்கும் விரோதமாய் எழும்பும்படியாய் அக்னிமயமான தூதர்கள் ஆளுகை செய்யும்படியாய் பிசாசின் வல்லமைகள் தூதர்கள் பிசாசு கூட்டங்கள் சத்துரு கூட்டங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாய் mighty God thank you Lord. அங்கே இருந்து என் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இப்பொழுதே உண்டாகட்டும். glory to the lamb of God. இப்பொழுதே தேவ மகிமை வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய் Father in the mighty name of Jesus எல்லா அந்தகார கட்டுகளையும் உடைக்கிறோம், எல்லா பொல்லாத ஆவிகளின் சூனியங்களையும் நிர்மூலமாக்குகிறோம் இப்பொழுதே. Lord in the mighty name of Jesus, authoritative servant of God, I am commanding right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே in the mighty and holy name of Jesus I command all type of mantra tantra black magic, all type of witchcraft, all type of evil powers, satanic power right now leave my people right now in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா அந்தகார ஆவிகளும் இப்பொழுதே வெளியேறட்டும். சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கொடுமையான வியாதிகளின் வலிகளில் இருந்து இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். கேன்சர் வியாதிகள் மாறட்டும், கிட்னிகள் உயிரடையட்டும், மரித்த கிட்னிகள் உயிரடையட்டும். கேன்சரினால் பாழாய் போன பகுதிகள் எல்லாம் ஜீவன் அடையட்டும். இதோ நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேன்சரினால் பழுதுபட்ட பாகங்கள் உயிரடையட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும், தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இப்பொழுதே இந்த mighty name of Jesus. எல்லா ஆஸ்துமா சைனஸ் ப்ராப்ளங்கள் மாறட்டும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே mighty name of Jesus. எலும்புகளுக்குள்ளே இருக்கிற Lord in the mighty name of Jesus என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை எந்த பட்டயத்தை காட்டிலும் கற்கானதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட தேவ வார்த்தைகள், இந்த தேவ வார்த்தைகள் எல்லாம் இருதயங்களுக்குள்ளே பாய்ந்து செல்வதாக. இருதய ஓட்டைகள் அடைபடட்டும். இருதய குழாய்களிலே இருக்கிற இரத்த குழாய்களிலே இருக்கிற அடைப்புகள் திறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பிரஷரும் சுகரும் எல்லா பலகீனங்களும் லார்ட் எல்லா ஹை பிரஷர் லோ பிரஷர் எல்லாம் இப்பொழுதே சீரடையட்டும். எல்லா ஆஸ்மேட்டிக் ப்ராப்ளம் ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா தூசிகளினால் வருந்துகிற அலர்ஜி லார்ட் எல்லா ஆஸ்மா ஐஸ்னோபேலியா எல்லா விதமான பழுதுகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். மந்திர சூனியங்கள் அழிவதாக. ஆமென். கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஆமென், தாறுமாறாய் போகிற பிள்ளைகள், தாறுமாறாய் போகிற கணவன்கள் தாறுமாறாய் குடிவெறியிலும் எல்லா கண்ணிகளிலும் அகப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள் லார்ட் விடுதலை அடையும்படியாய் mighty name of Jesus. கெட்ட குணங்கள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறட்டும் இப்பொழுதே. இந்த குடும்பங்களிலே தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிறபடியினாலே பொல்லாத சத்துருவே வெளியேறு, பிசாசின் குட்டிகளே வெளியேறுங்கள், எல்லா அழுக்கு ஆவிகளே unclean spirit get out from my people in the name of Jesus. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் வெளியேறும்படியாய் சுகம் விடுதலை ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் mighty name of Jesus. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா உங்க தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் நிறைவாய் தங்கி இருக்கும்படியாய் இந்த பலிபீடங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளின் இருதய பலிபீடங்களிலே, இவர்கள் இல்லங்களில் உள்ள தேவ பலிபீடங்களிலே லார்ட், இவர்கள் ஜெபிக்கிற இடங்களிலே ஆமென், இவர்கள் திருச்சபைகளிலே ஊழியங்களிலே இந்த அக்கினி பூமியின் மேல் அக்கினி
அக்கினியை போட்ட கர்த்தராகிய ஆண்டவருடைய அக்கினி இவர்கள் பலிபீடங்களின் மேல் அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. எரிந்து கொண்டே இருப்பதற்காக நன்றி. இது ஒருபோதும் அவிந்து போகாமல் எரிந்து கொண்டே இருப்பதினால் பொல்லாத சத்துருவுக்கு அங்கே இடமில்லாமற் போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். அக்கினியாய் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் ஓ லார்ட் நீங்காததாய் எப்பொழுதும் என் அன்பு சகோதர சகோதரிகளோடும் பிள்ளைகளோடும் நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அக்கினி அபிஷேகம் ஐயா வரப்போகிற ஒவ்வொரு கூட்டங்களிலும் நம்முடைய சுவிசேஷ சுகமளிக்கும் விடுதலை கூட்டங்களிலே திருவண்ணாமலை, திருச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சிவகாசி என்று கடந்து தூத்துக்குடி என்று கடந்து போக போகிற இந்த கூட்டங்களில் எல்லாம் இந்த மகிமையான அக்கினி இறங்கும்படியாய் அக்னிமயமான தூதர்கள் ஒவ்வொரு பேரையும் தொடும்படியாய் ஓ லார்ட் பட்டாலியனாய் தூதர்கள் அந்த மைதானங்களிலே இறங்கி வரும்படியாய் ஓ எல்லா ஆவிகளுக்கும் விரோதமாய் ஓ லார்ட் அக்னியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty holy name of Jesus, Father, in the mighty and wonderful name of Jesus, ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஒரு சிரத்தையோடு, ஒரு உண்மையான நீதி உள்ள இருதயத்தோடு இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. நிகழ்ச்சிகளுக்காக உதவிகள் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், பண உதவிகள் செய்கிறவர்களை கர்த்தர் 1000 மடங்காய் அவர்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் என் தெய்வமே அவர்கள் 1000ஆய் பெருகும்படியாய் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆச்சரியமும் அதிசயமுமாய் உம்முடைய கிருபை இவர்களை பாதுகாக்கட்டும், பலப்படுத்தட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.